தந்தி டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். 8/8/2024 எல்லா சோஷியல் மீடியாவிலும் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக இருக்குது. சிங்கத்தின் நுழைவு வாயில் திறக்கப்படக்கூடிய நாளாக லைன் கேட் போர்ட்டல் என்ற ஒரு கான்செப்டின் கீழ் இன்ஃபினிட்டியாக எல்லா வளமும் எல்லா நலமும் அந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக. ஏனென்றால் 8ஆம் தேதி 8வது மாதம் 2024 இதுவும் ஒரு 8. இது எல்லா இடத்துலையும் இப்போ அந்த நாளில் காலையில் 8 மணி 8 நிமிடத்தில் அல்லது மாலையில் 8 மணி 8 நிமிடம் மாலையில் இன்ஃபினிட்டியை வரைந்துவிட்டு உங்களுக்கு வேண்டியதை எழுதி வைத்து கொண்டால் எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரேயர் பண்ணுவது கிடைக்கும், பிரார்த்தனைகள் கைகூடும் என்று ஒரு தேரி இப்பொழுது அதிவேகமாக உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. நல்ல விஷயந்தான், இதை நம்ம கெடுக்கிறதுக்கெல்லாம் விரும்பலை. ஏன்னா இந்த ஒரு நாள் இப்படி சொன்னாவது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணுறதே ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் ஜோதிடத்தில் விஷயத்தில் பார்க்கின்ற சமயத்தில் இந்த 8/8 எல்லா ஆகஸ்ட் மாதமும் அந்த லைன் கேட் போர்ட்டல் என்றது அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்றால், சூரியன் சிம்மத்துக்கு வரக்கூடிய நுழைவு வாயில் ஓப்பன் ஆகிறதுன்னு தான் அதனுடைய அர்த்தம். நம்மளுடைய திதி கணக்குப்படி அமாவாசை வந்துட்ட பிறகு இப்போ நாம் ஆடி மாதத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய கணக்குப்படி ஆவணி என்பது 17ஆம் தேதி. அதில் சூரியன் வீட்டில் சூரியனாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் உள்ளே நுழையக்கூடிய காலகட்டம். அதாவது சிம்மத்தில் சூரியன் என்றால் சொந்த வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது அர்த்தம். சிம்மம் என்பது சிங்கம் என்றது எல்லோருக்கும் தெரியும். அதனால் இந்த 8/8/2024 இவ்வளோ ஒரு ஐப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஐப்பில் நான் ஏன் பாசிட்டிவாக பார்க்குறேன்னா, இது பண்ணு அதை பண்ணுன்னு எதுவும் பணம் வாங்காமல் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்றது நல்ல விஷயந்தான். ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கி உலகம் முழுவதும் பொருளாதாரம் எல்லா பாதிப்பும் இருக்கிறச்சே ஏதாவது ஒன்று நல்லது நடக்கணும்னு வேண்டுதல் தானே. நம்மளதில் எப்படி ஆடிப்பெருக்கென்றால் எல்லா நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கிறோமோ, அக்ஷய திருதி என்றால் நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கிறோமோ, ஒவ்வொருத்தருடைய மத வழக்கப்படி ஒவ்வொருத்தருடைய அஸ்ட்ராலஜி சயின்ஸில் நிறைய வேறு வேறு விதமாக இருக்கிறது. நியூமராலஜி மற்றும் எவ்வளோ விஷயங்கள், அதில் ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய நம்பிக்கையான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் 8/8/2024 என்பது ஆடி 23 வேளக்கிழமை, சதுர்த்தி திதி, அது வளர்பிறை சதுர்த்தி திதி, உத்திர நட்சத்திரத்தில் கன்னியாராசி முழுவதுமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாள் என்னை பொறுத்த வரைக்கும் சுக்லபக்ஷி சதுர்த்தி என்பதனால், சதுர்த்தி என்றாலே எல்லா விஷயமும் நம்ம ஆரம்பிக்கலாம். அதனால் காலையில் 8/8க்கு தான் பண்ணணும். இந்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா 6 வருது. மொத்தத்தையும் 8/8/2024 பார்த்தீங்கன்னா 6. அதுவே ஒரு மோசமான அமைப்பு தான். அதெல்லாம் சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்த விரும்பலை. ஏன்னா அந்த 6ன்றது சுக்கிரனுடைய ஆதிக்கம். அந்த நாள் உலகத்தில் எதுவும் கெட்டது நடக்காமல் இருந்தாவே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பெரிய அளவுக்கு சுக்கிரனுடைய அமைப்பு, சனியுடைய நாளில் சுக்கிரன் வீறு கொண்டு எழக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுதல். ஏன்னா சனி நாள் என்பது 8/8/2024 என்பதெல்லாம் சனியுடைய எண்ணிக்கையில் குறிக்கக்கூடியது. இந்த சனி நாள் நிறைய பேருக்கு செட் ஆகுமானா எனக்கு தெரியாது. அதில் எஸ்பெஷலி சிம்ம ராசியை பற்றி இப்போ சொல்கிறாங்க. சனிக்கு கடகராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி நாளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த 8 மணி 8 நிமிஷம் அப்படியெல்லாம் கணக்கு இல்லாமல் அந்த மொத்த நாளும் வளர்பிறை சதுர்த்தியாக நீங்கள் கணக்கில் கொண்டு, அதுவும் வளர்பிறை சதுர்த்தி ஆடி மாத சதுர்த்தி, ஆடி பூரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி, அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி என்றாலே வளர்பிறை. அன்றைக்கி நாள் மொத்த நாள்லேயே வேண்டுதல் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நல்லதே பண்ணுங்கள். அது 8 மணி 8 நிமிஷம்
இதை போல் ஒரு கணக்கெல்லாம் போட்டு உட்கார்ந்து இல்லாமல் முழு நாளுமே நமக்கு நல்லதாக இருக்கும் என்று நம்பி செய்வதே உத்தமமாக இருக்கும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் மட்டும் 8ஆம் தேதி 8வது மாதம் 2024 மட்டும் இல்லை, எல்லா நாளும் நல்ல நாளாகவே இருக்கட்டும் என்பது நம்பிக்கையை சார்ந்த விஷயமாக கணக்கில் கொண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். லயன் கேட் போர்ட்டல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிம்ம ராசிக்குள்ளே சூரியன் வந்து என்டர் ஆகுது. அதாவது 8ஆம் தேதி 8வது மாதத்தில் 8 மணிக்கு அது என்டர் ஆக போகுது. அந்த சமயத்தில் நீங்கள் 8 போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உச்சத்தை தொடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, உண்மையிலே அது மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அதாவது சிம்ம ராசிக்குள்ளே இன்னும் சூரியன் வரவே இல்லை. 10ஆம் தேதி தான் அது வந்து சிம்ம ராசிக்குள்ளே வரப்போகுது. அது வந்து ஆண்டுதோறும் நடக்கிற ஒரு நிகழ்வு. இது வந்து இந்த ஆண்டில் தான் நிகழ்றது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் வந்து பெரிய சிறப்பும் ஒன்றும் கிடையாது. அந்த ராசி எல்லாமே என்னென்னா அது வந்து நட்சத்திர கூட்டம், அது எங்கேயோ தூரத்தில் இருக்குது. அதுக்கும் அதற்கு பின்னாடி சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு எந்த புதிய அனுபவங்களோ இல்லை புதிய காஸ்மிக் ரேஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. அதனால் அதை வந்து யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்றத வந்து நாங்கள் இதில் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த 8ஆம் தேதி அப்படின்றதுல எதுவுமே இல்லை அப்படின்னும் அதே பார்த்திங்கன்னா 8 மணிக்குன்றாங்க. 8 மணிக்குன்றதை எடுத்துக்குவோம். 8 மணின்றது நம்ம நாட்டில் ஒரு சமயத்தை 8 மணின்றோம். மற்ற நாட்டில் பார்த்திங்கன்னா இதே சமயத்தில் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அது வேறு டைம். ஒவ்வொரு நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்குமே வேறு டைம். அப்போ அந்த 8 மணின்றது எந்த ஊரோட 8 மணியை சொல்கிறாங்க. அதே 8 மணி இரவு 8 மணிக்கு சூரியனே இருக்காது. அந்த சூரியனே இல்லாத இரவு 8 மணியில் அவங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்றதும் தெரியலை. அதே போல் 8 மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 8 போடுங்கன்றாங்க. இந்த 8 போடுறதால என்ன நடக்கும்? மனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. மனிஃபெஸ்டேஷன்றதை நான் டிக்ஷனரியில் தேடி பார்த்தோம்னா வெளிப்பாடு அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்கு, அது அர்த்தம் கொடுத்துருக்கு. வெளிப்பாடுன்றது தான் அர்த்தம். ஆனால் இது வரைக்கும் இந்த போர்ட்டலில் பேசிகிட்டு இருந்தவங்க யாருமே வந்து வெளிப்பாடுன்ற அர்த்தத்தில் இந்த மனிஃபெஸ்டேஷனை பயன்படுத்தவே இல்லை. மனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. என்ன ஏதாவது மெடிடேட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு மீனிங்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதனால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றதுக்கும் இதில் எந்த அர்த்தமுமே தெரியல. 8 போடுறது அப்படின்றாங்கல்ல, 8 போட்டு நீங்கள் போர்ட்டலுக்குள்ளே என்டர் பண்ணுங்கன்றாங்க. இந்த போர்ட்டல் எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்டல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் உள்ளே போனால் ஏதாவது வேலை வாய்ப்பாவது கிடைக்கும். இந்த போர்ட்டலுக்குள்ளே என்டர் ஆகி நமக்கு எந்த இதுவுமே கிடைக்க போகிறதில்ல. 8 போட்டு ஏதாவது ஒரு ஒரு பலன் இருக்குது அப்படின்னா நம்ம நாட்டில் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு பசியை தீர்த்துட்டு இருக்கிறது 8ன்னு சொல்லலாம். ஏன்னா 8 போட்டு லைசன்ஸ் வாங்கி ஸ்விக்கியில் போனவங்க தான், ஸ்விக்கி போர்ட்டலில் என்ட்ராகி போனவங்க தான் இப்போ எல்லாரோடைய உணவு பஞ்சத்தையும் தீர்த்துட்டு இருக்காங்க. வேலையில்லா திண்டாட்டமும் தீர்ந்துட்டு இருக்கு. அதை தவிர 8ஆல் வேறு எங்கேயும் பலன் இருக்கிறதா தெரியல. அதனால் இந்த 8 அப்படின்றத யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.